Okay, teacher. வேரியபிள்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். பொதுவா ஏஜ் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா ஒரு வேரியபிள். ஏஜ் வந்து அதே கான்ஸ்டன்டா எங்களோட ஏஜ் இருக்குமா? இயருக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ எங்களுக்கு வந்து ஏஜை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுல வந்து கண்டினியூவான சப்ஜெக்ட் தான் இப்போ பார்க்க போறோம். assign values to variables. Can anyone read this? Teacher, நான் read பண்ணுவேன். Okay, read it. When assigning value to variable name is written on the left to the equal sign and the value is written on the right to the teacher 30 பேர் வருவாங்க. Use two variables. Okay, variable name is written on the left to the equal sign and the value is written on the right to the equal sign. So இவங்க வந்து நான் என்ன சொன்னேன், இப்ப நேம் செய்தாலும் மற்றது மார்க்ஸ் ஏதாவது ஏஜ் நம்பர்ஸா இருந்தாலும் வந்து ஒரு வேரியபிளா எடுக்கலாம்னு சொல்லி. சோ இதுல வந்து வேரியபிள் நேம்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணிக்குது? வேரியபிள் நேம் என்ன ஆயிக்குது? ஒருத்தோட ஏஜ் பத்தி நேம்ல வந்து அமரான்னு சொல்ற நேம் தான் வேரியபிள், நேம் ஆஃப் த வேரியபிள். அதே மாதிரி ஏஜ் வந்து வேரியபிள் ஏஜ் தான் 12 தந்திக்குது. ஓகே, சோ இது ஒரு எங்களுக்கு ஒரு வேரியபிளா எடுக்கலாம், ரைட்? இப்ப இது வந்து இப்ப வேரியபிள்ஸ் சொல்லும் போது ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றது தான் நாங்க டெம்பரரியா ஸ்டோர் பண்றது தான் வேரியபிள்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த நேமையும் எங்களுக்கு ஏஜையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சோ ஹியர் சேஞ்சிங் வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்ப வந்து இந்த எப்படி இந்த வேரியபிள்ஸ் வந்து இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகுது? ஓகே, லெட்ஸ் see now. Here let's change the value of variables max and science. Okay, they have given the max marks and the science marks. Can you see? Yes, teacher. Okay. Yes, teacher. Okay, என்ன maxல எத்தனை marks? 68. Science ல 79. ஓகே, மேக்ஸ்ல வந்து 68ம் சயின்ஸ்ல வந்து 79ம் தந்திக்குது. சோ எங்களுக்கு செப்பரேட்டான ஒரு பாக்ஸ் ஒன்றுல வந்து மேக்ஸ் மார்க்ஸையும் சயின்ஸ் மார்க்ஸையும் இங்க இவங்க இது பண்ணிக்கிறாங்க. சோ இங்கள சார்ட்ல நீங்க பாருங்க, இந்த சார்ட்ல இப்ப இந்த மார்க்ஸ் இது வந்து என்ன ஒரு மேக்ஸ் அதே மாதிரி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்ஸ். அப்படி வந்தது காரணம் என்ன? இங்க 3 பாக்ஸ் தந்திக்கிறாங்க, ரைட்டா? அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், இந்த பிளேசஸ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இப்ப மேக்ஸ்ல இருக்கிற மார்க்ஸை வந்து எங்களுக்கு சயின்ஸ்ல கொண்டு வரண்டா, சயின்ஸ் மார்க்ஸ் என்ன செய்யணும்? இந்த மார்க்ஸ் இதுல வந்து போகணும், அப்படித்தானே? சயின்ஸ் இந்த மார்க்ஸுக்கு தானே அந்த இது வந்து மார்க்ஸ் ரீதிக்கு இதுல வந்து மூவ் ஆகினா தான் இந்த மேக்ஸ் மார்க்ஸ் வந்து சயின்ஸ் மார்க்ஸ் கிட்ட வரலாம், அப்படித்தானே? அதே மாதிரி இந்த சயின்ஸ் மார்க்ஸுக்கு நாங்க மேக்ஸ் ஆக்கணும்னு சொன்னா, மேக்ஸ்ல வரணும்னு சொன்னா இந்த சயின்ஸ் மார்க்ஸ் 68ன்றது வந்து மார்க்ஸ்ல இருந்து மேக்ஸ் மார்க்ஸ்ல வரும். மேக்ஸ் மார்க்ஸ்ல வந்தா வந்து எங்களுக்கு நாங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம், விளங்குதா? அப்ப இது ஒரு வேரியபிள் வந்து இதையா இல்ல சேஞ்ச் ஆகுற அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இது ஒரு உதாரணமா இவங்க ஒவ்வொரு பிளேசஸ் சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிக்கிறாங்க, விளங்குதா? Yes, teacher. Okay. Yes, teacher. So, okay, here can you see building variable in Scratch. இப்ப நாங்க Scratch மூலமா எப்படி வேரியபிளை பில்ட் பண்றேன்னு சொல்லி பார்க்க போறோம், எப்படி ரன் பண்ண விடுறது Scratch ப்ரோக்ராம்ல. சோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு இந்த வேரியபிள்ன்றது வந்து ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராம்ல எப்படி ரன் பண்றதுக்காக முதலாவது நாங்க ப்ரோக்ராமை பில்ட் பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எங்களோட தந்திக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா முதலாவது நாங்க
run scratch software run scratch software அப்படி சொன்னா நாங்க வந்து முதல்ல வந்து ஸ்கிராட்ச் சாஃப்ட்வேருக்கு போகணும் ரைட்டா. அடுத்தது டபுள் கிளிக் ஆன் ஸ்கிராட்ச் ஐகான். அப்ப அதை ஓபன் பண்றதுக்கு என்ன செய்யணும், ஸ்கிராட்ச் ஐகான் வந்தோடனே டபுள் கிளிக் பண்ணணும். ஓகே, ஆஃப்டர் தட் சிலெக்ட் டேட்டா கமாண்ட் பிளாக். அப்ப அந்த வந்து ஓபன் பண்ணினோன்னு டேட்டான்ற கமாண்ட் பிளாக்க நாங்க கிளிக் பண்ணணும். அப்புறம் சிலெக்ட் டேட்டா பிளாக், அதுல நாங்க டேட்டானத்தை நாங்க வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணணும். பண்ணினோன்னு அதுல வந்து சிலெக்ட் மேக் அ வேரியபிள் ஆப்ஷன்ல அது வந்து எங்களுக்கு அது பிளாக் செல் வரும் ரைட்டா. அதுல எங்களுக்கு தேவையான மாதிரி டைப் நேம் த வேரியபிள், எங்களுக்கு தேவையான மாதிரி நேம்ஸ் அதுல சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு பிறகு சேஞ்ச் பண்ணிட்டு என்னென்ன ஆப்ஷன்கள் அதை வேரியபிள்ல போடணுமோ அந்த ஆப்ஷன்களை போட்டு நாங்க கிளிக் ஓகே பண்ணினு சொன்னா இந்த ஸ்கிராட்ச் ப்ரோக்ராம்ல இந்த வேரியபிள்ஸ் இது வந்து ரன் ஆகும். இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் அடுத்த பேஜ்ல பார்க்க போறோம். சோ வில் மூவ் டு த பேஜ் நம்பர் 63. ஓகே, அப்படியே செஞ்சு இதுல எங்களுக்கு காட்டிக்கிறாங்க. கேன் யூ see? Yes, teacher. Yes, teacher. ரைட். இப்ப இதுல என்ன ஸ்கிராட்ச் ப்ரோக்ராம்ட இத வந்து ரன் பண்ணி ஓபன் பண்ணிட்டு இந்த டேட்டான்றத கிளிக் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. ரைட், கிளிக் பண்ணினோன்னு மேக் அ வேரியபிள்ன்றது பிளாக் எடிட்டர் அப்படியே வந்துக்குது. இதுல எங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் ரைட். இப்ப இதுல நேம் டிக்கு தானே, இதுல எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி மார்க்ஸ் வரணும்னா அங்கே ஆப்ஷன்ல வேரியபிள் நேம்ல எங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கலாம் ரைட்டா. அப்ப அதுல கிளிக் பண்ணினோன்னு இது மாதிரி பிளாக் கொண்டு வரும் நியூ வேரியபிள் சொல்லி. இதுல நாங்க எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்க கிளிக் பண்ணிட்டு ஃபார் தி ஸ்பிரிட் ஒன்லின்றது அதே இது கிளிக் பண்ணிட்டு நாங்க ஓகே கொடுத்தேன்னு சொன்னா இந்த பிளாக்ல வந்து மார்க்ஸ் சொல்லி வரும். விளங்குதா? அப்ப எங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ற மெத்தடும் இப்ப விளங்குது. சோ அசைன் வேல்யூ டு அ வேரியபிள். இப்ப நாங்க வேரியபிள்ல மார்க்ஸ் மட்டும் கொடுத்து வேலைக்குதா, ஒரு வேல்யூவையும் நாங்க கொடுக்கணும் அப்படித்தானே. சோ இங்க பாருங்க, இதுல செட் மார்க்ஸ் கொடுத்துட்டு டு எந்த மார்க்ஸ் சொல்லி 67 காட்டிக்குது. விளங்குதா? assign marks to marks 67 to the variable marks. அப்ப வேரியபிள் மார்க்ஸ் வந்து எத்தனை 67 கொடுத்திக்கிறாங்க. விளங்குதா? ரைட். இப்ப வந்து இந்த வேரியபிள் வந்து இப்ப வேரியபிள் வந்து கான்ஸ்டன்டா இல்லையே, சேஞ்ச் ஆகும்ன்றது தானே இது ப்ராசஸ். இப்ப வந்து சேஞ்ச் வேல்யூ ஆஃப் அ வேரியபிள். இப்ப என்ன செய்ய போகுது, அந்த வேல்யூ வந்து வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆக போகுது ரைட். இப்ப என்ன சேஞ்ச் மார்க்ஸே தான் அந்த மார்க்ஸ் பை எத்தனை இதால 10 ஆல என்ன செய்ய போகுது, சேஞ்ச் ஆக போகுது. சோ change the value of the variable marks by 10. அப்ப அந்த 10 மார்க்ஸ் இப்ப சேஞ்ச் ஆகுறேன்னு சொல்லி ஆப்ஷனுக்காக வேண்டி நாங்க இந்த இது பிளாக்க எடிட் பண்றோம். இந்த வேரியபிளை விளங்கி கொள்றதுக்கு வந்து இவங்க இப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஓகே, இப்ப நாங்க கீழே பார்க்க போறது என்னன்னு சொன்னா டெவலப் ப்ரோக்ராம் வித் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சு எப்படி நாங்க டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேயா, முதலாவது எங்களுக்கு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க என்னன்னு சொன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ரைட். ஒரு 2 நம்பர் தந்து அதை மல்டிபிள் பண்ற மாதிரி இப்ப நாங்க ஸ்கிராட்ச் ப்ரோக்ராம்ல ரன் பண்ண விட போறோம் ரைட். ரைட், அதுலயே நாங்க ஃப்ளோ சார்ட்ல எங்களுக்கு அவங்க ஷோ பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்பிள் குறியத்தை இப்ப நாங்க மூவ் பண்றோம் ரைட். ஹியர் தே ஹேவ் given create 2 variables as n1 n2 right, n1 and n2 to store values of 2 numbers and another variable to store the multiplication of 2 numbers. அப்ப என்ன, 2 நம்பர்ஸையும் கொடுத்து வேரியபிளா கொடுத்து அதை ஸ்டோர் பண்ற மாதிரியும் அடுத்த ஆப்ஷன் வந்து another வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன, அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வாரத்துக்கு ஸ்டோர் பண்றதுக்கும் வந்து அவங்க கொடுத்திக்கிறாங்க ஆப்ஷன் வேரியபிள்னு சொல்லி. விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, create 2 variables n1 n2 to store value of 2 numbers and another variable to store the multiplication of the 2 numbers. இப்ப விளங்குதா? இதுல என்ன, 2 நம்பர் கொடுக்குறாங்க, அது ஒரு வேரியபிள், அது ஸ்டோர் பண்றது. அதே மாதிரி இந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்றது தானே ப்ராசஸ். அப்ப அதை மல்டிபிள் பண்ற வார ஆன்சரும் வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிறது வந்து வேரியபிள்.
Okay, then join the control block shown below one by one sequentially in the given order. Change the value of the control block as shown. இப்ப நாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்த நாங்க இப்ப இந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராம்லயும் ஃப்ளோ சார்ட்டுக்கு மூவ் பண்ணினா தான் எங்களுக்கு விளங்கும். So we'll move to the page number 64. Given you a flow chart of multiplication of two numbers. இப்போ இவங்க முதலாவது நாங்க flow chart பார்த்துட்டு அந்த scratch ப்ரோக்ராமுக்கு மூவ் ஆகும். அப்ப எங்களுக்கு விளங்கும். ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எங்களுக்கு flow chartல முதலாவது என்ன ஆப்ஷன்? ஸ்டார்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன இப்போ என்ன எதுக்கான flow chartம் scratch program இப்ப பார்க்க போறோம். ரெண்டு நம்பர் கொடுத்து அத ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி அதுல மல்டிபிள் பண்ணி வர வேல்யூவை தான் ஒரு வேரியபிளா எடுத்து நாங்க இப்ப பார்க்க போறோம். அதுக்கான ஃப்ளோ சார்ட்டும் டச் ப்ரோக்ராம் தான் ரைட்டா? ரைட். இப்போ முதலாவது ஸ்டார்ட். அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குது? create variables N1 variables N1 N2 N multiple இல்ல முதலாவது என்ன? இப்ப நான் முதல்ல ஆப்ஷனை ரீட் பண்ணோம். கிரியேட் வேரியபிள்ஸ் N1 N2 and mul அப்படின்னா என்ன? முதலாவது கிரியேட் பண்ண போறோம் வேரியபிள்ஸா N1ம் N2க்கும் ஒரு நம்பர் கிரியேட் பண்ண போறோம். பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் அதையும் நாங்க வேரியபிளா கிரியேட் பண்ண போறோம். இதைத்தான் ப்ராசஸ்ல செய்ய போறோம்னு எங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்குது. ரைட். அப்புறம் அடுத்தது வந்து என்ன செய்ய போறோம்? enter first value. ரைட். first value N1 இப்ப நாங்க first value enter பண்ண போறோம். ரைட். அதுல என்ன first value எது? assign first value to N1. அப்ப N1 தான் first value அப்படிதானே? okay, so assign first value to N1 and after that see enter second value. அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்? second value. okay, second value நாங்க enter பண்ண போறோம். okay, after that assign second value to N1. இப்ப நாங்க assign பண்ண போறோம். ஓகே, N2 சொல்லி அந்த வேல்யூவை நாங்க assign பண்ண போறோம். after that multiply variables N1 N2 and assign answer to mul அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிட்டு அந்த ஆன்சரை வந்து நாங்க டிஸ்பிளே பண்ண போறோம். அதான் செய்ய போறோம் சொல்லி அந்த ஆப்ஷன்ல செஞ்சுட்டு ஃபைனலா டிஸ்பிளே வேல்யூ ஆஃப் வேரியபிள் மல் அப்படின்னு சொன்னா மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் இங்க இந்த வேல்யூல வரப்போகுது. இந்த வேரியபிளா வந்தோடனே ப்ரோக்ராம் என்ன செய்யுது? ஸ்டாப் ஆகுது. வெரி குட். சோ இப்ப நீங்க என்ன செய்யுங்க? இந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமுக்கு மூவ் ஆகுவோம். இப்ப இந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராம்ல இப்ப முதலாவது என்ன? when start click. முதல்ல green flag என்ன அர்த்தம்? அது ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராம்ல ஸ்டார்ட்னு அர்த்தம். சோ when start click ஸ்டார்ட்னு கிளிக் ஆவினோன்னு இப்ப என்ன தெரியுமா? இந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்ற விஷயத்தை தான் நாங்க ஃப்ளோ சார்ட்ல காட்டுறோம். அப்ப அதுல உங்களுக்கு விளங்கும் இப்ப. ரைட். சோ when start click அப்புறம் ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன ஆப்ஷன்? ask enter first value and wait. ரைட். இப்ப என்ன அதுல என்ன செய்ய போறோம்? enter first value தான் முதலாவது ஃபர்ஸ்ட் வேல்யூவை நாங்க என்டர் பண்ண போறோம். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து அடுத்து நாங்க என்ன கொடுக்கணும் தானே ஆப்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ? N1 N1 தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்ப இந்த N1 ரைட். அடுத்தது வந்து செகண்ட் என்ன? enter second value. அடுத்தது enter second சொல்லி போட்டு ஓகே. சோ enter second value. after that அடுத்த ப்ரோக்ராம் என்ன செய்ய போறோம்? செகண்ட் வேல்யூண்டா என்ன? N2. அப்ப நாங்க அதை N2 செட் பண்றோம். ரைட். லாஸ்ட் ஃபைனலா என்ன? மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா N1ஐயும் N2ஐயும் பண்ணின அந்த மார்க்ஸ் அந்த நம்பர் வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ஷன்ல வருது. ரைட். சோ லாஸ்ட் ஃபைனலா ஆன்சர் இஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு 2 செகண்ட்ஸ்ல அது க்ளோஸ் ஆகுது. ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிற எங்களை காட்டிக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராம்ல இந்த N1
n2 மத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் வர ஆன்சர் இது மூணும் வந்து என்ன? Excuse me, teacher. ஓகே, இந்த கவரேஜ் ப்ராப்ளமால எனக்கு ஒண்ணும் விளங்கல. இப்ப இந்த n1 n2 இந்த மல்டிப்ளிகேஷன் செல்றது மூணும் வந்து என்ன? மூணும் வந்து என்ன? Variables. அப்ப இதத்தான் நாங்க சொல்ற இந்த வேரியபிள்ஸ். அப்ப வேரியபிள்ஸ் செல்லும் போது ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி இருக்கிறது தான் நாங்க டெம்பரரியா தானே இதாகுது, அதே பெர்மனண்டா இல்லையே. அத நம்பரையும் எடுத்து ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஆன்சர் எடுக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு வேரியபிள்ஸ் சொல்லுவோம். சரியா? இதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிறாங்க. ரைட், இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு அகைன் மூவ் ஆகுவோம். ரைட், சோ விளங்காத சொன்ன கேர்ள் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஸ்டார்ட். ரைட், அடுத்த ஆப்ஷன் வந்து கிரியேட் வேரியபிள்ஸ் n1 n2 and mul அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க வேரியபிள்ஸா கிரியேட் பண்ண போறோம். இந்த n1ஐயும் n2ஐயும் அடுத்தது அதுல வர மல்டிப்ளிகேஷனையும் தான் நாங்க கிரியேட் பண்ண போறோம். அதத்தான் ப்ராசஸ்ல போட்டிக்குது. ரைட், அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். என்டர் ஃபர்ஸ்ட் வேல்யூ, முதலாவது வேல்யூவை வந்து என்டர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த என்டர் பண்ணின வேல்யூவை வந்து அசைன் பண்ணத்தானே வேணும், இங்க டிஸ்பிளே பண்ணத்தானே வேணும். அதுக்கு தான் இங்க அசைன் வேர்ட் வந்துக்குது. சோ அசைன் ஃபர்ஸ்ட் வேல்யூ டு n1. ரைட், அதுக்கு பிறகு என்டர் செகண்ட் வேல்யூ, ரெண்டாவது வேல்யூவை நாங்க என்டர் பண்ண போறோம். அது ரெண்டாவது வேல்யூ வந்து என்ன? assign second value to n2 n2ன்ற வேல்யூவை நாங்க கொடுக்கிறோம். ரைட், ஃபைனலா வந்து multiply variables n1 n2 and assign answer to mul. மல்டிப்ளிகேஷன் இந்த இதுல வேரியபிள்ல வந்து நாங்க n1ஐயும் n2ஐயும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் இங்க டிஸ்பிளேயா போகுது. அந்த டிஸ்பிளே பண்ற வேல்யூ தான் இங்க டிஸ்பிளே வேல்யூ ஆஃப் வேரியபிள் மல்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் என்ன செய்யுது? ஸ்டாப் ஆகுது. ரைட், இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் விளங்கிச்சா? கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, ரைட். இப்போ நாங்க அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். எப்படின்னு சொன்னா ஃபைண்ட் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். இப்ப நாங்க ஒரு பெரிமீட்டரையும் ஏரியாட ரெக்டாங்கிள்ட பெரிமீட்டரையும் ஏரியாவையும் ரெக்டாங்கிள்குரிய ஏரியாவையும் இப்ப எப்படி அந்த ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராம்லையும் அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கும் எப்படி பார்க்க போறோம் சொல்லி இப்ப நாங்க மூவ் பண்ண போறோம். சோ முதலாவது பெரிமீட்டர் எப்படி ரெக்டாங்கிள் ஃபைண்ட் பண்றது? கால்குலேஷன் எப்படி? எங்களுக்கு முதலாவது எது தேவை? எங்களுக்கு தேவை வந்து லென்த் அண்ட் விட்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் தேவை. ரைட், பெரிமீட்டர் எப்படி நாங்க ஃபைண்ட் பண்றது? பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் பண்றது? பெரிமீட்டர்னா என்ன? பெரிமீட்டர்னா என்ன? சுற்றளவுன்னு சொல்றது. நாங்க என்ன செய்யணும்? இந்த லென்த்தையும் வித்தையும் 2 sides 4 sides இருக்குது. லென்த் வந்து 2 sides இருக்குது, பிரெத் வந்து 2 sides இருக்குது. அந்த எல்லாத்தையும் கூட்டி வரதான் பெரிமீட்டர். ரைட், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் சொல்றது how to find it? லென்த்தையும் விட்த்தையும் மல்டிபிள் பண்ண வர ஆன்சர். ஓகே ஓகே, சோ ஏரியா ஃபைண்ட் பண்ற எப்படின்னு சொன்னா நாங்க வந்து லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் அந்த ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இந்த ப்ராசஸ் தான் இதுல நாங்க இப்ப பார்க்க போறோம். ரைட், இப்ப நாங்க அதுக்குரிய ஃப்ளோ சார்ட்டையும் அதுக்குரிய ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப பார்ப்போம். ரைட், சோ இவங்க ஷோ பண்ணிக்கிறாங்க. முதலாவது நாங்க ஃப்ளோ சார்ட் பார்த்துட்டு ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராம் போவோமா, இல்லாட்டி ஸ்க்ரட்சை பார்த்துட்டு ஃப்ளோ சார்ட் போவோமா? when start clicked. ரைட், இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? பெரிமீட்டர் ஃபைண்ட் பண்ண போறோம், ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போறோம், ரெக்டாங்கிள். சரியா? அதுக்குரிய ஸ்க்ரட்ச் தான் இது. ரைட், சோ when start click enter length. முதலாவது எங்களுக்கு லென்த் தேவை, ரெக்டாங்கிள் லென்த் தேவை. சோ என்டர் லென்த் சொன்னா செட் எல். இங்க என்ன கொடுக்கணும்? செட் எல். எல்ல செட் பண்றேன்னு கொடுக்கணும் ஆன்சரா. ரைட், அடுத்தது வந்து என்ன? என்டர் வித்.
வித்னா என்ன? வித்னா என்ன? அகலம். ரைட். ரெக்டாங்கிள்ட வந்து ரெக்டாங்கிள்ட அகலம் தான் வித்ன்னு சொல்றது. சோ என்டர் வித். ரைட். சோ என்டர் வித்ன்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் கொடுக்குறோம் என்ன? செட் W டு ஆன்சர். அப்படின்னா வித்துக்கு வந்து முதல்ல லெட்டர் வந்து Wன்னு கொடுக்குறோம், செட் பண்றோம். ரைட். இப்ப நாங்க லென்த்தையும் வித்தையும் கொடுத்துட்டோம் தானே, செட் பண்ணிட்டோம் தானே. முதலாவது நாங்க பெரிமீட்டரை ஃபைண்ட் பண்ண போறோம். ரைட். இப்ப பெரிமீட்டர் எப்படி ஃபைண்ட் பண்றது? செட் பெரிமீட்டர் டு லென்த் into 2 அப்படின்னு சொன்னா லென்த்தை வந்து 2ஆல மல்டிபிள் பண்றோம். ஏன்னா 2 லென்த்திக்கு தானே ரெக்டாங்கிளுக்கு. சோ L into 2 கொடுத்திக்கிறேன். ரைட். பிளஸ் என்ன? அடுத்து நாங்க கூட்ட, அடுத்து வித் into 2. 2 அகலத்தையும் 2 லென்த்தையும் கூட்டினா தான் எங்களுக்கு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரை ஃபைண்ட் பண்ணலாம். சோ L into 2 plus W into 2. ரைட். இப்ப நாங்க அதுல செட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்ப ஏரியாவை ஃபைண்ட் பண்ண போறோம். ஏரியாக்கு ஃபைண்ட் பண்ற ப்ராசஸ் என்ன? into with. சோ L into with சொன்னா W வந்து W தான் மெயினா லெட்டரா கொடுக்கிறோம். சோ ஏரியாவை எப்படி? லென்த் into with. ஓகே. சோ ரெண்டையும் நாங்க ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப நாங்க ஆன்சரா கொடுக்கணும் தானே. ரைட். சே பெரிமீட்டர் சே ஏரியா அப்படின்னு சொன்னா பெரிமீட்டரை டிஸ்பிளே பண்ணுங்க, அதே மாதிரி ஏரியாட ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுங்க. ரைட். இவ்வளவு விஷயம் தான் ஸ்க்ரட்ச்ல ரன் பண்ண விட்டிக்கிறோம். இதுல வேரியபிள்ஸ் சொல்லி கொடுத்திக்கிற என்னன்னா லென்த் வித் ஏரியா பெரிமீட்டர். இதெல்லாம் என்ன? வேரியபிள்ஸ். இதெல்லாம் என்ன? வேரியபிள்ஸ். ரைட். இப்ப நாங்க ஃப்ளோ சார்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். ரைட். இப்ப நாங்க இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்லயே நாங்க ஏரியாவையும் பார்க்க போறோம், பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளையும் பார்க்க போறோம். ரைட். முதலாவது ஆப்ஷன் என்ன? ஸ்டார்ட். ரைட். அப்புறம் என்ன இதை நாங்க இன்புட் பண்ணணும். இன்புட் பண்றேன்னு சொன்னா முதலாவது enter length of the rectangle. அடுத்த ஆப்ஷன் என்ன? அடுத்தது இன்புட் பண்ண போறோம். ஓகே. enter width of the rectangle. அப்ப length இன்புட் பண்ணிட்டோம், அதே மாதிரி width of the rectangle இன்புட் பண்ணிட்டோம். இப்ப நாம முதல்ல ஃபைண்ட் பண்ண போறது என்ன? பெரிமீட்டர். பெரிமீட்டர் எப்படி? Perimeter equal length plus 2 equal length 2 multiple 2. Okay, perimeter is equal to length into 2 plus width into 2. Right. இப்ப ஏரியா எப்படி? Length multiple with length plus width into 2. Okay, ஏரியா வந்து என்ன எப்படி ஃபைண்ட் பண்றது? length into width. So அடுத்த லாஸ்டா அவுட்புட் என்ன கொண்டு வரோம்? display perimeter, display area. அதோட ப்ரோக்ராம் என்ன செய்யுது? ஸ்டாப் ஆகுது. எங்களுக்கு ஸ்டாப் உண்ட பதில இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். என்ன? ஓகே. யாரு டீச்சர்னு கூப்பிட்டீங்க? என்ன ப்ராப்ளம்? Program to randomly change the normal side of the sprite that we see. A value randomly chosen from 1 to 10 is stored in the variable x. The side of the sprite change up to the value obtained by multiplying the value of variable x by 10. In addition, the color to change the proportion to the value of variable x. ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சொன்னா change the size of the spirit from 10 to 100 at random அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பிரிட்னு சொல்றது என்ன? ஒரு கேரக்டர்னு சொல்லி தந்திருக்கேன். இந்த கேரக்டர் வந்து ஒரு சைஸ்ல இருந்து ஒரு சின்ன ஒரு சைஸுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இப்ப ஸ்க்ரட்ச் ப்ரோக்ராம் ரன் பண்ண விட போறோம். சோ அத பத்தி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க இதுல.
Develop the following program to randomly change the normal size of the spirit that we see. A value randomly chosen from 1 to 10 is stored in the variable x. The size of the spirit change up to the value obtained by multiplying the value of variable x by 10. In addition, the color too changes in proportion to the value of variable x. Right. இந்த வேரியபிள் எக்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு சைஸ்ல இருந்து 10க்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி தானே. சோ இந்த 100% 100 தான் வேரியபிள்னு வைங்களேன். சோ இந்த வேரியபிள் எக்ஸ்ன்றது வந்து 10க்கு சேஞ்ச் ஆகுற நேரம் கலரும் சேஞ்ச் ஆகுமாம். அந்த இதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சோ வில் மூவ் டு தி பேஜ் நம்பர் 66. அந்த பார்த்தா தான் எங்களுக்கு இப்ப விளங்கும் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, சோ அதுக்கு நாங்க பேஜ் நம்பர் 66க்கு மூவ் ஆகுவோம். ஃபர்ஸ்ட்க்கு நாங்க ஸ்கெட்ச் ப்ரோகிராம பாப்போம். ரைட். சோ இங்க when start clicked முதல்ல flag காட்டிரா வந்து when start clicked. அடுத்து வந்து set size to 100%. 100 முதலாவது சைஸ் நாங்க செட் பண்றோம். ரைட். இப்ப சேஞ்ச் ஆகுற இதெல்லாம் வந்து set x ன்னு கொடுக்கிறோம். விளங்குதா? அப்ப ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகும் தானே, அதனால x-ன்றதை கொடுக்கிறோம். ரைட். எக்ஸ் கொடுத்தா வந்து ஒவ்வொரு மாய்க்கு அது என்ன செய்யும், ஒரு சைஸுக்கு சேஞ்ச் ஆகும். சோ எக்ஸ் கொடுத்தா வந்து பொதுவா எல்லாம் அது நம்பர் 1 to 10 நம்பர் வரும் தானே. சோ அதை நாங்க எக்ஸ் கொடுக்கிறோம். ரைட். பிக் ரேண்டம் 1 to 10. பாத்தீங்களா? இப்ப நான் 1 to 10 சொன்னேன், இந்த நம்பர் தான் இந்த எக்ஸுக்குள்ளுக்கு வரும். அப்ப பொதுவா நாங்க ஒரு நம்பர் செட் பண்ணி வேரியபிள்ஸ்ன்றது என்ன, ஒரு சேஞ்சா ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து டெம்பரரியன்ஸ் என்ன வந்து நிரந்தரமா இருக்காது. சோ அதனாலதான் செட் எக்ஸ் நாங்க ஒரு வேரியபிள் நேம கொடுத்தோம். விளங்குதா? சோ சேஞ்ச் சைஸ் பை எக்ஸ் பை 10. இப்ப நாங்க ஒவ்வொரு வார நம்பரை வந்து 10 மல்டிபிள் பண்ற மாதிரி சைஸ் 10% அந்த 10 தான் மெயினா மல்டிபிள் பண்ற வார வேல்யூமாய் நாங்க கொடுக்கிறோம். கொடுக்கிற நேரம் என்ன செய்யுது, சேஞ்ச் கலர். அதே மாதிரி நாங்க என்னென்ன சைஸ சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி கலரும் அதுல சேஞ்ச் ஆகும். சோ அடுத்தது வந்து பிளே ட்ரம். அதோட வந்து அது ட்ரம்ம பிளே பண்ணும். சோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் நாங்க இந்த ஸ்பிரிட்ல வந்து கொடுத்த ஆப்ஷன். சோ இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா எங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளனேஷன் வழங்கும். ரைட். முதலாவது என்ன ஆப்ஷன்? ஸ்டார்ட். அடுத்தது என்ன? செட் சைஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் 100%. அது என்ன தெரியுமா, 100% காட்டிக்கிறது வந்து அது இப்ப சைஸ்ன்னு ஒரு இதான் சைஸ்ன்னு சொல்லி கடைசி வரைக்கும் தானே, அந்த சைஸ் தான் இப்ப மென்ஷன் பண்ணிக்குது. அத சைஸ வந்து ஸ்பிரிட் டு 100% காட்டிக்குது. ஓகே, அடுத்து என்ன ஆப்ஷன்? Assign a value randomly to variable x. ஓகே, இப்ப நாங்க வேல்யூவை வந்து அசைன் பண்ண போறோம். என்ன வேல்யூன்னு சொன்னா 1 to 10. அது வந்து வேரியபிள் எக்ஸ் கொடுக்கிறோம். 1 to 10 நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லி வேரியபிள் எக்ஸுக்குள்ளுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நாங்க அசைன் பண்றோம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன? Display multiplication of variable x. இந்த டிஸ்பிளே த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வேரியபிள் எக்ஸ் பை 10. அப்ப ஒவ்வொரு வேரியபிளும் இப்போ 1 2 3 தானே, அந்த வேரியபிள் எக்ஸ்ன்றது அர்த்தம் என்னன்னா 1 to 10 நம்பர். அந்த 1 to 10 நம்பர் வந்து 10 வந்து மல்டிபிள் ஆகி அந்த ஸ்பிரிட் சைஸ் வந்து என்ன செய்யும், ஒவ்வொரு சைஸ்ல காட்டும். எப்படின்னு சொன்னா 10 20 30 அந்த டிகிரில அந்த பெர்சன்டேஜ்ல வந்து அந்த ஸ்பிரிட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். விளங்குதா? ரைட். அதோட அடுத்த ஆப்ஷன் என்ன? Change color value x and display color of the spirit. ஓகே, இதுல வந்து என்னன்னு சொன்னா சேஞ்ச் கலர் ஆஃப் தி ஸ்பிரிட் பை வேல்யூ எக்ஸ். வேல்யூ எக்ஸ் வந்து என்னென்ன சேஞ்ச் அந்த சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுதோ அந்தந்த சைஸுக்கு ஒவ்வொரு கலர் வந்து டிஸ்ப்ளே ஆகும், ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சொல்லுங்கம்மா. என்ன